சிரா இலக்கிய கழகம் நடத்திய ஆசிரியர் தினம் மற்றும் பாரதியார் நினைவு தின சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. நேற்று 8/9/24 மாலை திருச்சி தமிழ்ச் சங்கத்தில் இலக்கிய பேரொளி கேத்தரின் ஆரோக்கியசாமி வரவேற்புரை மற்றும் தலைமை தாங்கினார். திருக்குறள் சு. முருகானந்தம் தொடக்க உரை ஆற்றினார். அரிமா பா. முகமது ஷபி, நிறுவனர் ஈகை சிறகுகள் அறக்கட்டளை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். சிறப்பு பட்டிமன்ற நடுவராக கவிஞர் ம. திருவள்ளுவர் பங்கேற்றார். இன்றைய சூழலில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது ஆசிரியர்களே மற்றும் பெற்றோர்களே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. முனைவர் ப. ஸ்ரீராம், கவிஞர் எஸ். செசிலி, கவிஞர் RTN அனிதா டேவிட் ஆகியோர் ஆசிரியர்களே என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள். பேச்சாளர் ம. மங்களமேரி, கவிஞர் ம. சுமித்ரா தேவி, பேச்சாளர் ப. லோகேஷ் ஆகியோர் பெற்றோர்களே என்ற தலைப்பில் உரையாடினார்கள். பட்டிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை நடுவர் கவிஞர் ம. திருவள்ளுவர் பெற்றோர்களே என்று கூறினார். குழந்தைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது பெற்றோர்கள், நட்சத்திரமாக ஆக்குவது ஆசிரியர்களே என்றார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாரதியாருக்கு அவையோர் அனைவரும் மலர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் பட்டிமன்றத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. சிரா பதிப்பகம் இரா. தங்கப்பிரகாசி நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்ச் சங்கம் உறுப்பினர்கள், வாசகர் வட்டம் உறுப்பினர்கள், கவிஞர்கள், சான்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி. விதிவிலக்குகள் எல்லாம் உதாரணங்கள் இல்லை. நீங்கள் நம்ம ஸ்கூல்ல பண்றோம் அப்படின்னா ஒரு 60 மாணவர்கள் 70 மாணவர்கள் இருக்காங்கன்னா அந்த 70 பேருமே வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து காமன் தான். ஆனா வந்து நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு மாணவனும் தான் தன்னோட பிள்ளை மட்டும்தான் என்ன நினைக்கும், இவன் ஒரு நல்ல மனிதனாக சமூகத்தில் வாழ்கிறானா என்பதை நினைக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதனை உருவாக்குவது குருவுடைய வேலைதான். குருதான் உருவாக்குறாங்க. குரு இல்லைன்னா எந்த ஒரு மனிதனுமே நீ என்ன ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் நல்ல ஒரு மனிதன் என்பது மனிதன் என்பது அது இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே எனக்கு வெற்றியை குறித்த சில சாப்டர்ஸ் இருக்கு, தோல்வியும் அவமானங்களும் குறித்த சில சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு அந்த தோல்வியும் அவமானங்களையும் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை காலமே மிக சிறந்தது. அது எனது அப்பா. நல்ல பெற்றோரால் வளர்க்கப்படாத குழந்தைகள், நல்ல ஆசிரியரிடம் சென்று சேராத குழந்தைகள் வழிமாறி தடம் புரண்டு சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த கோவில் ஒன்று வந்தது சுமித்ரா மேடம்.